இடைக்காடார். சுந்தர வடிவில் ஆனந்த சித்தனாக சுந்தரானந்தனாக தோன்றிய சிவசித்தரை அடுத்து விஷ்ணு சித்தனாக வருபவர் இடைக்காடர். இவர் பெயர் இடைக்காடர். நிச்சயம் இது இவர் இயற்பெயர் அல்ல, இது காரண பெயர். பெயரை பிளந்து பாருங்கள், உண்மை புரியும். இடை என்பதில் இவர் இடையார் குலத்தவர் என்பதும், பின்னர் காட்டையே தன் இருப்பிடமாக கொண்டதனால் காடர் இடைக்காடர் என்றாகிவிட்டார் என்பதும் புரியும். தொண்டை மண்டலத்தில் ராமநாதபுரம் செல்லும் வழியில் உள்ள இடையன்மேடு என்ற கிராமத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டே காலம் கழித்தவர். சிறுவயதிலேயே நான் யார் என்கிற கேள்வியில் விழுந்து விட்டவர். சரியான விடை கிடைக்காமல் திணறியவர். ஆடுகள் மேயும் போது அதை பார்த்து பல கேள்விகள் கேட்டுக்கொண்டவர். காட்டில் பொசிந்து கிடக்கும் இலைத்தலைகளை ஆடுகள் உண்டு பசியாறுகின்றன. அந்த ஆட்டையே சிங்கமும் புலியும் உண்டு பசியாற்றிக் கொள்கின்றன. இதை பார்க்கும்போது ஒன்றுக்குள் ஒன்று அடங்குகிறதே என்று எண்ணி வியந்தவர். அப்படியே எதையும் தன்னுடையது என்று எண்ணாதவர். ஒரு நாள் ஆடு ஒன்று பள்ளத்தில் விழுந்து காயம்பட்டு ரத்தம் பெருகி நின்றது. இடைக்காலர் துடிதுடித்து போய்விட்டார். அதற்கு மருத்துவம் செய்ய தெரியாமல் தத்தளித்தார். அந்த காடு கொள்ளாதபடி மூலிகைகள், ஆனால் அதில் எதை பறித்து அந்த ஆட்டுக்கு இடுவது என்பதில் குழப்பம். அந்த வேலை பார்த்து போகர் வானவெளியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். கீழே இடைக்காடர் ஒரு ஆட்டின் பொருட்டு படும் அவஸ்தை அவர் மனத்தை நெகிழ்த்தியது. கீழிறங்கி வந்து உரிய மூலிகைகளை பறித்து ஆட்டுக்கு மருத்துவமும் செய்து அதன் வலியை போக்கினார். பதிலுக்கு போகரை உச்சந்தலையில் வைத்து கொண்டாடத் தொடங்கிவிட்டார் இடைக்காடர். இத்தனைக்கும் இடைக்காடர் மேனியிலும் சில காயங்கள் இருந்தன. அதற்கு மருந்து போட்டுக்கொள்ள கூட அவருக்கு தோன்றவில்லை. போகருக்கு பாலும் தேனும் தந்து உபசரித்தார். அப்பா, உனக்கு மிக மிக இலகிய மனது. ஆட்டிற்கும் மாட்டிற்கும் இறங்குகின்றாயே, உன்னை கண்டு மகிழ்கிறேன் என்றார் போகர். சுவாமி, உங்களை பார்த்தால் பெரிய மருத்துவர் போல தெரிகிறது. எனக்கும் உங்கள் மருத்துவ கல்வியை பிச்சை போடுங்கள். எனக்காக கேட்கவில்லை. இந்த ஆடு மாடுகளுக்கு வியாதி வந்தால் அதை பெரிதாக கருத யாருமே இல்லை. இவைகளை உணவாக பார்க்கத்தான் மனிதர்களுக்கு தெரியும். இவைகளின் ஆரோக்கியம் பெரிதாக தெரியவில்லை என்று போகரின் காலில் விழுந்தார். அந்த நொடி போகரும் இடைக்காலரை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார். நான் வான்வழி செல்லும் போது உன்னை கண்ட நேரம் அமிர்த நாளிகை பொழுது. எப்பொழுதுமே எதையும் விருத்தியாக்குவதுதான் அந்த காலகதிக்குள் சக்தி. அதுதான் உன்னிடமும் தொற்றிக்கொண்டு உன்னால் எனக்கும் என்னால் உனக்கும் ஆதாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார் போகர். போகர் அப்படி சொல்லவும் இடைக்காலர் மனதில் காலகதி பற்றிய சிந்தனை பெரிதாக தோன்றி தொடங்கிவிட்டது. அது என்ன அமிர்த நாளிகை பொழுது? இடைக்காலர் கேட்டார். அந்த ஒரு கேள்வி தனக்குள் ஒரு மாபெரும் ஜோதிட ஞானத்துக்கே காரணமாக போவது என்பதை அவர் அறியவில்லை. ஆரம்பமாயிற்று. போகர் மூலமாக ஜோதிடம் பாடம் பஞ்ச அங்கங்கள் கொண்டது. பஞ்சாங்கம் என்று தொடங்கி திதியோகம், கரணம் என்று விஸ்வரூபம் எடுத்தது அந்த பிரபஞ்ச கல்வி. போதுமே, ஞானிகளுக்குள் ஒரு விதை விழுந்தால் அதை 1000 ஆக்கிக் கொள்ள அவர்களுக்கு தெரியுமே. போகர் ஓரளவு சொல்லிக் கொடுத்துவிட்டு ஞானோபதேசமும் செய்துவிட்டு போய்விட்டார். இதை பற்றி கொண்ட இடைக்காலரும் மெல்ல மெல்ல ஆட்டிடையன் என்கிற நிலையில் இருந்து மரியாதைக்குரிய இடைக்காலராக மாறினார். என்று மழை வரும்? எந்த வேலை ஒரு புதிய செயலை தொடங்க நல்ல வேலை? உபவாசங்களால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்றெல்லாம் நுட்பமாக ஒவ்வொரு சங்கதியையும் கண்டறிந்தார். கோள்களை பற்றியும் அவைகளின் கடப்பாடு, குணப்பாடு, செயல் வேகம் என்று சகலமும் அறிந்தார். போகரின் ஞானோபதேசத்தில் கிடைக்கப்பெற்ற கோவிந்த நாமம் அவருடைய நித்திய மந்திரமானது.
செயலாற்றும் போது செயலாற்ற போதும் உறக்கத்திலும் கோவிந்தா மாதவா என்று அந்த பரமானந்தனை அந்த பரந்தாமனை அவர் நினைக்க தவறவில்லை. இந்த நிலையில்தான் பூமருங்கில் ஒரு சோதனையான காலகட்டம். வானில் நிலவும் கோள் சாரத்தால் ஏற்படத் தொடங்கியது. பூமண்டலம் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. ஆனால் அந்த பஞ்சபூதங்களை மீன் போல வலை வீசி பிடித்து தங்கள் பாத்திரங்களில் விட்டுக் கொள்வதில் கோள்கள் வலுமிக்கவையாக விளங்கின. மொத்தத்தில் பசுமையான பூமண்டலம் வரலத் தொடங்கியது. காற்று உஷ்ணமானது. நீரை பூமி மறக்கத் தொடங்கியது. நிலமே இதனால் மாறி வறட்சியின் கோரப்பிடியில் சிக்கிக் கொண்டது. 12 ஆண்டுகள் இது தொடரும் ஒரு நிலையும் கோள்கதியால் உருவானது. முன்பே கோள்களின் போக்கை வைத்து இதை அனுமானித்த இடைக்காரர் இந்த காலகதியை வெல்ல ஒரு வழியையும் கண்டறிந்து வைத்திருந்தார். தன் குடிசையை புதுப்பிக்கும் போது மண் சுவரோடு நெல்லை கலந்து விட்டார். வீட்டை சுற்றிலும் நீர் இல்லாவிட்டாலும் வளரும் எருக்கஞ்செடிகளை பயிரிட்டு அதை ஆடுகளுக்கு தின்ன கொடுத்து பழக்கிவிட்டார். இதனால் வறட்சி வந்து பூமண்டலமே கதறிய போது இடைக்காரரோ அவரது ஆடுகளோ துன்புறவில்லை. எருக்கந்தலையை தின்னும் ஆடுகள் நமைச்சல் ஏற்படும். உடனே மண் குடிசை சுவரில் சென்று உரசும். மண்ணோடு கலந்திருந்த நெல் இதனால் உமி நீங்கி அரிசியாக கீழே விழும். இடைக்காரர் போகி அல்ல, யோகி. அவருக்கு ஒரு கைப்பிடி அரிசி ஒரு நாளைக்கு போதும். இதை கொண்டு கஞ்சி காய்ச்சி குடித்தார். ஆடுகளும் அவரும் அந்த வறண்ட போதிலும் அழகாக தப்பிக்கொண்டே இருந்தனர். இது ஒரு வகையில் விதிப்பாட்டையே வெற்றி கொள்ளும் ஒரு செயல். வறட்சிக்கும் உயிரழிவுக்கும் காரணமான கோள் சாரம் என்பது ஒரு தவிர்க்க இயலாத வான்மிசை நிகழ்வு. 4 பேர் மட்டுமே வாழ்ந்து வரும் ஒரு வீட்டிற்குள் உறவுக்காரர்கள் 10 பேர் வந்துவிட தற்காலிகமாக அங்கே ஏற்படும் இட நெருக்கடியை போன்றது இது. இதற்கெல்லாம் பழக வேண்டும். வறட்சி வந்தால்தான் பசுமையின் மதிப்பு உணரப்படும். எல்லாமே நிலைப்பாடு. கோள்கடிகள் உலகுக்கு இந்த பஞ்சப்பாடத்தை தங்கள் போக்கில் நடத்துவது என்பது பிரபஞ்சம் உருவான நாளிலிருந்து உள்ள ஒன்று. இதனால் கோள்களுக்குள் மெலிதான கர்வமும் உண்டு. ஆனால் அவைகளின் கர்வத்தை எள்ளி நகையாடுவது போல இடைக்காரரும் அவரது ஆடுகளும் மற்றும் எந்த துன்பமும் இன்றி வாழ்ந்து வருவது கோள்களை ஆச்சரியப்படுத்தியது. கோள்களின் அதிபத்திய உயர் அம்சங்கள் வானவெளியில் தங்கள் இயக்கத்திற்கு நடுவில் காரணத்தை அறிய இடைக்காரரின் குடிசைக்கே வந்துவிட்டன. இடைக்காரரும் வந்திருப்பவை கோள்கள் தான் என்பதை தனது சித்த ஞானத்தால் உணர்ந்து கொண்டு விட்டார். அவருக்கும் கோள்களுக்குமான வாக்குவாதம் தொடங்கியது. இடைக்காரரே, எவ்வளவு நாளைக்கு இப்படியே காலம் தள்ள போகிறீர்? இதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு என்ன ஆகப் போகிறது? கிரகாதிபதிகளே, இதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு என்ன ஆகப் போகிறது? உங்களின் பசியில்லா வாழ்க்கை என்பது எங்களை மீறிய செயல். இது என் சித்த ஞானம் போட்ட பிச்சை. உங்களுக்கு இதில் சம்பந்தமில்லை கோள்களே. இந்த மண்ணில் மனித பிறப்பெடுத்து ஒரு வாழ்க்கை வாழும் உங்களுக்கு சந்தோஷமோ துக்கமோ நாங்கள் தான் தர முடியும். தன்னை எறியா சராசரிகளும் ஆசைபாசம் என்று மாட்டிக்கொண்டிருப்பவர்களும் நீங்கள் சொல்வது பொருந்தலாம். நான் பற்றற்றவன், பரதேசி. நீங்கள் எனக்கு எதையும் தரவும் முடியாது. நானும் அதை பெறவும் வழியில்லை. பார்க்கலாமா? அதையும் பார்க்கும் முன் எனது சிறு விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறகு உங்கள் பலப்பரீட்சையை வைத்துக் கொள்ளலாம். இடைக்காரர் அப்படி சொல்லவும் கோள்களும் அவர் எங்கிருந்து அரிசி எடுத்து எப்படி உணவு சமைக்கிறார் என்று பார்க்கும் அவளுடன் மௌனமாயிருக்க முதல் காரியமாக ஆடுகளுக்கு எருக்க இலைகளை தின்ன கொடுத்தார். அப்படியே கோள்களை பார்த்து, வறட்சியிலும் வாழ தெரிந்த பயிர் இது. என்னை போல் குளிரும் நீரும் தான் இதற்கு ஆகாது. இதை நீங்கள் அழிக்க வேண்டுமானால் பெருவெள்ளம் வந்தாக வேண்டும். சீதோஷ்ண நிலையே மாற வேண்டும் என்றார். அப்படியே உண்ட ஆடுகள் அரிப்பிடித்து சுவர்களில் உரச நெல்லின் கூடுகள் உடைபட்டு உமியும் அரிசியும் பிரிந்து விழுந்தன. அதை எடுத்து கஞ்சி காய்ச்சியவர் கோள்களுக்கு அதை வழங்கினார். அவர் செயலை பார்த்து கோள்கள் சற்று கூசி போயின. வறுமை இல்லாமை போன்ற நிலையிலும் இடைக்காரரின் விருந்தோம்பு பண்பு
அவர்கள் மனத்தில் அவர்பால் இருந்த எதிர்மறையான எண்ணங்களை அப்படியே மறைய செய்தது. 9 கோள்களுக்குள்ளும் இடைக்காடரிடம் மோதுவதில் குழப்பமான எண்ணங்கள் ஏற்பட்டன. அப்படியே அமர்ந்து விட்டனர். அப்படி அமரும்போது ஒருவர் முகத்தை மற்றவர் பார்க்காதபடி அமர்ந்து சிந்தித்தவர்கள் உண்ட களைப்பில் அயர்ந்து உறங்கியும் விட்டனர். அவர்கள் கண்விழித்த போது பெரிய அளவில் மழை பெய்து இடைக்காட்டூர் மலையாற்றில் வெள்ளம் புரண்டு கொண்டிருந்தது. விழித்திருந்த கிரகங்கள் முன்பு அமர்ந்திருந்த நிலையில் தங்களில் சிலர் இடம் மாறி புதிய திசை நோக்கி அமர்ந்திருப்பதை கண்டனர். அதிர்ச்சியும் ஆச்சரியமும் இடைக்காடரை பார்த்து நின்றனர். இடைக்காடர் சிரித்தார். என்னை அறிய வந்தவர்கள் நீங்கள், நானோ உங்களை முன்பே அறிந்தவன். எங்களை விடவா நீ பெரியவன் என்பது உங்கள் எண்ணம், என்னை விட எல்லாமே பெரியது என்பது என் எண்ணம். அதனாலேயே உலகம் உவந்து வாழ உங்களில் சிலரை நிலைப்பாட்டை, அதாவது சஞ்சாரத்தை மாற்றி அமைத்தேன். பிறர் வாழ நினைக்கும் சன்னியாசிகள் மனது வைத்தால் அவர்கள் வாழும் நாட்களை மட்டுமல்ல கோள்களையும் மாற்றும் வல்லமை அவர்களுக்கு உண்டு என்பதை இதோ கொட்டும் மழை கொண்டு உலகுக்கு உணர்த்திவிட்டேன். கோள்களால் கர்ம வினைகளுக்கு உட்பட்டவர்களையே ஆட்டி படைக்க முடியும். அதை வென்று வாழ முற்படுபவர்களை ஒன்றும் செய்ய இயலாது என்பதை இனிவரும் காலம் உணரட்டும். என் கிரகத்தில் இப்போது அமைந்த உங்கள் 9 பேரின் நிலைப்பாடே வணக்கத்திற்குரியது, உங்கள் செயலாக்கத்திற்கும் ஏற்றது. உயிர்களை வழிநடத்தும் கடமை கொண்ட உங்களுக்குள் ஒருபோதும் கர்வம் கூடாது, பாரபட்சமும் கூடாது. இதுவே நான் உங்களிடம் வேண்டுவது என்று கூறி கோள்களை வழி அனுப்பி வைத்தார். இப்படி மாமழையை தருவித்து வறட்சியை போக்கி பூவுலகம் இடைக்காடரை கொண்டாட ஆரம்பித்தது. இடைக்காடரோ, என்னை ஏன் கொண்டாடுகிறீர்கள்? இடையன் வழி நடங்கள், அதாவது இடையனான கண்ணனின் கீதை வழி ஏழையாக இருங்கள். அதாவது ராஜ்யமிருந்து உதறிவிட்டு சென்ற ராமனைப் போல இளிச்சவாயனையும் மறந்து விடாதீர்கள். அதாவது வாய்ப்பிழந்த கோலத்தில் காட்சி தரும் நரசிம்மம் போல அதர்மத்தையும் அளிப்பவராக இருங்கள். இப்படி இந்த 3 பேரையும் பார்த்து அவர்களையும் போலவும் அவர்களை பின்பற்றியும் அவர்கள் மேல் பக்தி செய்வதும் வாழ்ந்தாலே போதுமானது என்று தன் காலம் உள்ளவரை வலியுறுத்தினார். இவரது காலத்தில் திருக்குறளை பெரிதும் தாங்கி பிடித்தவராகவும் திகழ்ந்தார். திருக்குறளுக்கு முதலில் உரிய மதிப்பை தராத தமிழ்ச் சங்கத்தையும் அதன் புலவர்களையும் சபித்தவர் இவர் என்றும் கூறுவர். இன்று ஆலயங்களில் நாம் வணங்கும் நவகிரகங்களில் நிற்கும் கோலம் இவரது கிரகத்தில் நவகிரகங்களை இவர் மாற்றி அமைத்த கோலம்தான் என்று நம்பப்படுகிறது. இன்றும் ராமநாதபுரம் செல்லும் வழியில் திருப்பாச்சேரிக்கு அருகேயுள்ள இடைக்காட்டூரில் இவரது திருவுருவம் காண கிடைக்கிறது. சிவனையும் விஷ்ணுவையும் தொடர்ந்து பிரம்மனின் பெயரால் திகழ்ந்த பிரம்மசித்தரையும் அவரோடு இணை பிரியாமல் வலம் வந்த கோரக்கரையும் பற்றியும் அறியலாம். கோரக்கரை பற்றி அறியும் முன் அவரை இந்த உலகிற்கு கொண்டு வந்த மச்சமுனியை முதலில் அறிந்தாக வேண்டும்.